ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பண்டிகை நாள் வந்தாலே, அதாவது தீபாவளி இந்த மாதிரி வேற ஏதாவது ஃபங்க்ஷன், பொங்கல் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இந்த டைம் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து இந்த டைம்ல தான் வந்து வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பொதுவா அவங்கவங்களுக்கு ஏத்த சீசனுக்கு ஏத்த மாரி வந்து ரேட் வந்து ஏத்துவாங்க. அப்படிதான் வந்து பிக் பில்லியன் டேஸ் இந்த மாதிரி வந்து Amazon, Flipkart இவங்களுமே வந்து ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏத்துறது கூட பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு ரேட் வந்து இப்போ ஒரு 800 ஒரு பொருள் ஒண்ணு விக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு 200, ஒரு 300 அதிகம் பண்ணுவாங்க. அதிகபட்சம் ஒரு 500 அதிகம் பண்ணி சொல்லுவானுங்க. ஆனா, அத விட ரொம்பவே அதிகமா இப்போ ரொம்ப ஒரு ஒரு 800 பொருள வந்துட்டு டக்குனு ஒரு 5000 சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு நம்ம டூரிஸ்ட் பஸ், அதாவது நம்ம இங்கிருந்து வேற ஊர், நம்ம ஊர் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஊர்லேருந்து வேற ஊருக்கு போறதா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஸ பார்க்கறக்கா வேற ஊருக்கு போற இந்த மாரி டிராவல் பஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரேட் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இப்ப பெரிய இஷ்யூவா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ஃபுல்லா இந்த டீடைல்ஸா பார்க்கலாம். பொதுவா இந்த மாரி பண்டிகைகள் நாள்லயே வந்து நம்ம காலைல இந்த மாரி ட்ரிப் வேற ஏதோ சொந்த ஊருக்கு போறோம், இல்ல உறவினர்கள பார்க்க போறோம், இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பும்போதே, பொதுவா இந்த ஒரு 6 நாள் இல்ல ஒரு 5 நாள், அதிகபட்சம் ஒரு 4 நாள், 3 நாள் இந்த மாரி ஒரு 10 நாள் அந்த மாரி லீவ் விடுற டைம்லலாம் கரெக்ட்டா இவங்க வந்து ஆம்னி பஸ்காரங்க இருக்காங்கல்ல, நம்ம இந்த மாரி டிராவல் போறதுக்கான பஸ் எல்லாம் புக் பண்ணுவோம்ல, அந்த மாரி பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரேட் வந்து அதிகம் பண்ணிருவாங்க. பொதுவா இந்த மாரி எல்லாருமே அதிகம் பண்றது தான். மத்த டைம்லலாம் அந்த அவங்களுடைய சேல்ஸ் அதிகம் பண்றதுக்காக அந்த டைம்ல தான் வந்து அவங்க சம்பாதிக்க முடியும். அதனால பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லாபம் வர வகையில தான் வந்து நார்மலாவே வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாரி டைம்ல தான் வந்து எக்ஸ்ட்ரா லாபம் எடுக்கறதுக்காக, அதாவது அவங்களுடைய பீக் டைம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல வந்து சம்பாதிக்கிறதுக்காக வந்து அமௌண்ட் ஏத்தலாம், ஓகே. இப்போ நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இப்போ மதுரையிலேருந்து திருநெல்வேலி போறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1200, 1500 ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலா அவங்க வந்து ஒரு லாபம் வச்சு தான் அவங்க இந்த ரேட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இதுலேருந்து ஒரு 200, 300 அதிகமா வச்சாங்கன்னா, இப்போ ஒரு பஸ் ஒரு டைம் பஸ் போகுதுன்னா, அதுல ஒரு 80 பேர், ஒரு 50 பேர் அந்த மாரி வந்து போறாங்க. இப்போ 10 பேருக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு 200, 300 நார்மலா விக்கிற டிக்கெட்ட விட எச்சா வச்சு சொல்றாங்கன்னா, அதுவே வந்து ஒரு 10 பேருக்குன்னு வரும்போது ஒரு 3000 அந்த மாரி எக்ஸ்ட்ராவே அவங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாரி ஒரு அதிகம் பண்ணாலே போதும்னு தான் எனக்கு எனக்கு தோணுது. அவங்க வந்து இதுக்கும் மேல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு, எவ்வளோ ரேட் கரெக்ட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ரூ. 1000, ரூ. 2000 அதிகம் பண்ணியிருந்தாங்கன்னா பரவால்ல. ஆனா ஒரு ரூ. 5000 பக்கம் வந்து டிக்கெட் வருது, ரேட் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து மதுரை டூ திருநெல்வேலி இந்த இடம் மட்டும் இல்ல. இப்ப சென்னையிலிருந்து நம்ம கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ரூ. 5000 பக்கம் வருது. இப்ப அதே சென்னையிலேருந்து ஒரு சேலம், இல்ல திருச்சி அந்த மாரி போறீங்கன்னா, ரூ. 4120 இந்த மாரி ரேட்ல தான் வந்து வருது. அதாவது நார்மலா இவங்க வைக்கிற ரேட்ட விட ஒரு 3 மடங்கு, 4 மடங்கு அதிகமாவே வச்சு தான் இப்ப டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பயிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நமக்கு எப்போலாம் லீவ் விட ஆரம்பிக்கிறாங்களோ, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து, இப்போ தீபாவளி வந்து 20ஆம் தேதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16ஆம் தேதி, 15ஆம் தேதியிலிருந்தே இந்த அதாவது இந்த ரேட் மாறுறது வந்து ஆயிருது. அது மட்டும் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நாள் மட்டும் இல்ல. தீபாவளி முடிஞ்சு 20ஆம் தேதி, 21ஆம் தேதி இந்த டேட்லயுமே வந்துட்டு சேம் இதே ரேட் தான் வரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இத வந்து நெறைய பேர் வந்து இப்போ வந்து இது எதுக்கு கொண்டு வந்துட்டுருக்கீங்க? இவ்ளோ ரேட் எதுக்கு வைக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே வகையில தான் அன்புமணி ராமதாஸ் இவருமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி ரேட் வந்து அதிகம் பண்றது வந்து தப்பு. அது எப்படி இவ்ளோ அதிகம் பண்ணலாம்? ஏன்னா நார்மலா ஒரு இடத்துக்கு இப்ப போறோம். இப்ப இதே நார்மலான டேஸ்ல பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் அந்த மாரி போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1200, 1000 மேக்ஸிமம் ஒரு 1500 அதுக்குள்ள தான் வந்து வரும். ஆனா இந்த டைம்ல ஒரு 5000 அதிகங்கும்போது ரொம்பவே அதிகமா இருக்கு. நார்மலாவே இது சொல்லும்போதே தெரியுது. ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. இது என்னதான் அவங்களுடைய பிசினஸ் டைமா இருந்தாலுமே, இவ்ளோ அதிகமா வந்து வைக்கிறதுங்கிறது வந்து மக்கள ஏமாத்துற மாரி தான் வந்து இருக்கு. மக்களையுமே அரசையும் ஏமாத்துற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து கம்மி பண்ணணும். இது அரசாங்கம் வந்து கவர்மெண்ட், அதாவது திமுக அரசாங்கம் வந்து இது நடவடிக்கை எடுக்கணும். அவங்க எவ்வளவுதான் சொன்னாலுமே இந்த மாரி பண்ற மாட்றாங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த தீபாவளி டைம்னு இல்ல, மத்த எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, இல்ல கோடைகால விடுமுறைகள் இந்த மாரி ஒரு 5 நாள், 6 நாள் தொடர்ந்து லீவ் விடுற டேஸா இருந்தாலும் சரி, இந்த மாரி டேட்ல எல்லாமே வந்து கட்டணம் வந்து பஸ்ஸுடைய கட்டணம் வந்து உயர்ந்துட்டே தான் இருக்கு. அதை எத்தனை டைம் நம்ம வந்து போய் முன் வச்சாலும் இந்த அரசு வந்து எதுவுமே செய்ய மாட்றாங்க. இதுக்கான நடவடிக்கையை வந்து எடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறத வந்து முன்னாடி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பஸ்ஸுக்காரங்க எல்லாமே வந்து கட்டணம் ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நிக்கிற இந்த கவர்மெண்ட் வந்து, இந்த திமுக கவர்மெண்ட் வந்து ஏன் இந்த மாரி விஷயம், அதாவது மக்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற வகையில, மக்களுடைய பணத்தை வந்து அவங்களுக்கு திருப்பி தர வகையில, ஒரு சேவ் பண்ற வகையில வந்துட்டு
அதை கம்மி பண்ற பத்தி பேசினா அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொன்னா ஏன் வரமாட்டாங்க அப்படிங்கிற கருத்தையெல்லாம் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஏன்னா நார்மலா நம்மளும் தான் இந்த தீபாவளி டைம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லாம் ஊருக்காக போவோம். போற டைம்ல இந்த மாதிரி ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ஒரு போனஸ் தராங்களோ இல்லை சம்பளம் நம்ம வாங்கிட்டு போறோம்னா வீட்டுக்கு போய் அவங்க கூட நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம போவோம். போறதுக்கு முன்னாடி அதாவது ஊருக்கு போய் இறங்குறதுக்கு முன்னாடியே எல்லா அமௌண்ட்டும் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பஸ் டிக்கெட் இந்த மாதிரிலாம், ஏன்னா அதிகபட்சம் எல்லாருமே சொந்த ஊரை விட்டு வெளியே வந்து தான் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்றதை விட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டைம்ல தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் இல்லை ரிலேஷன் வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த டைம்ல தான் வந்து பண்ணுவாங்க. இந்த டைம்ல கட்டணம் வந்து இவ்வளோ உயர்ந்தது இவ்வளோ அதிகமாக தராங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் அதிகபட்சம் இந்த தூரத்துக்கே வந்து இவ்வளோ சொல்றாங்க. இப்போ இங்கிருந்து திரும்ப கீழே கன்னியாகுமரி எங்க இருக்கு இல்லை மதுரையிலேருந்து இந்த மாதிரி வேற எங்கேயோ போறவங்க ரொம்ப லாங்கா போறவங்க அவங்களுக்குலாம் வந்து அதிகபட்சம் இதோட அதிகமாயிரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க எங்கேயுமே போக முடியாது, போற கம்மியாயிரும். ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து எல்லாருமே அதிகமாக எல்லாரும் ஊருக்கு போறது இந்த டைம்ல தான் போவாங்க. வேற மற்ற எதுக்கும் போகாதவங்க கூட இந்த டைம்ல அதாவது தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வந்து போவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பா இருக்குது. ஒரு அதிக கொள்ளையடிக்கிற மாதிரி தான் விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க.